எல்லாருக்கும் வணக்கம். We are so grateful today. Let us first give our pranams to our Guruji Brahmarshi Patriji. நமக்கு இந்த எளிமையான தியானத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி நம்ம வாழ்க்கையே மாற்றிய நம்ம குருஜிக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ நம்ம குருஜியோட அந்த கைடன்ஸில் மெடிடேஷன் பண்ணி எத்தனையோ பேர் ஜெம்ஸாக வந்து அவங்க ஆகி எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு வந்து உதவியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த தியானத்தை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போகணும் என்ற குருஜியோட நோக்கத்தில் நிறைய பேர் அவங்களோட குருஜியோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி நம்ம கூட வந்து திரு சந்திரசேகர் அவர்கள் ஆந்திரா மாநிலத்துக்கு சேர்ந்தவர். பட் அட் ப்ரெசண்ட் அவர் பெங்களூரில் இருக்கிறாரு. அவர் வந்து புத்தா சிஇஓ ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலியமாக இந்த லாக்டவுன் ஆரம்பித்த பிறகு எத்தனையோ கார்ப்பரேட் லெவலில் எத்தனையோ லீடர்ஸ்க்கு எத்தனையோ பேருக்கு வந்து இந்த விஸ்டமை ஷேர் பண்ணி நிறைய பேர் அதில் பயன்பட்டிருக்காங்க. அவர் இன்றைக்கி நம்ம கூட சென்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு வந்திருக்காரு பெங்களூர்லேருந்து. ஸோ அற்புதமான ஒரு விஷயம் இது. ஸோ அவரோட மெடிடேஷனும் சரி, அவரோட விஸ்டமும் சரி, சயின்ஸோட கலந்து அவர் வந்து கொடுக்கறது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவர் கூட நாம் இருக்கிறது நம்மளோட மிக மிக பெரிய பாக்கியம். ஸோ வெல்கம் யூ சார், சந்திரசேகர் சார் அண்ட் ஜெயக்குமார் சார், நம்ம பிஎம்சி சேனலோட தலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெயக்குமார் சாரோட தலைமையில் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் 15 இயர்ஸாக சந்திரா சாரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவருடைய ஆர்கனைசிங், அவருடைய கோஆர்டினேஷன், அவருடைய லீடர்ஷிப் எல்லாருமே நான் இயர் பை இயர் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு பெரிய ஃபேன் கூட சந்திரா சாருக்கு. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணுவார். அண்டு அவர் அந்த பத்ரிஜியுடைய எனர்ஜி எப்போவுமே அவங்கள பார்த்து தான் நானும் பத்ரிஜிக்கிட்ட என்னோடய இன்வால்மெண்ட் காமிச்சிக்கணுன்ட்டு நினச்சேன். பத்ரிஜி எப்போவுமே நல்லா ஒர்க் பண்ணுறப்போ நம்மளோட சின்சியாரிட்டி எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு நல்ல அவரும் வருவார் நம்ம கூட. அவங்க கூட ட்ராவல் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்கெல்லாம். ஸோ எஸ் மேடம் சொன்ன மாதிரி நம்மளுக்கெல்லாம் ரொம்ப லக்கி டே இன்றைக்கி. சார்கிட்டேருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்க போகிறோம். சார் வெல்கமிங் யூ சார். தேங்க்யூ சார். Thank you, Jaykumar. Yes, sir. Yes, sir. You are a big inspiration to me. Sir. So, dear friends and my dear masters, my journey with Patriji has been truly amazing, because Patriji is making each of us a true living consciousness. When I met him in 99, he woke me up, he shook me up first day. I met him in 99, he shook me up. He showed a small boy and said, I had just returned from United States that time. And I thought I had achieved something by working in United States for 10 years. I thought, okay, I'm special. Or rather, I didn't have an external ego to show off myself. But then internally I felt, okay, I've been successful. Truly at my work, I was very successful. Okay. At my office, I was very successful. I was core technologist. So with that understanding, I came in and said, okay, maybe I know something. And then he showed a small boy and said, you learn from him because you don't know ABCs of meditation. That's what he told me. He shook me up. But luckily, my better sense prevailed. My common sense, wisdom prevailed and said, who is this person? Just for a moment, I thought he's insulting me. But the next moment, somewhere my common sense prevailed and said, okay, if he has said that to me in front of 200 people and he is a learned man, there's got to be something in it. I should look at it and say, what is in it for me? When he said, learn from this small boy, that is a question that I also asked myself, as opposed to walking away saying that, okay, how can I say something? So that question started in me. And very thankfully, my younger brother, medical doctor Dr. GK was the founder of Spiritual Tablet Foundation, again a core practitioner through Patriji of Anapanasati meditation and spiritual science. He supported.
He supported throughout in the initial steps of my journey. This is from 99 I'm talking about. In teaching me the basics of meditation, basics of spiritual science. ஸோ அன்பான நண்பர்களே, ஆசான்மார்களே, ஸோ நான் வந்து என்னோட ஜேர்னி முதல்ல பத்ரிஜியை பார்த்ததும் நான் வந்து அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா நான் 1999 பத்ரிஜியை முதல்ல சந்தித்தேன். அப்போ நான் வந்து யூஎஸ்ஏல 10 வருஷம் நான் அங்கே ஐடி ஃபீல்டில் இருந்து டெக்னாலஜியில் ரொம்ப நான் நிறைய சாதிச்சு அங்கே வந்து நான் ரொம்ப உயர்ந்தேன். ஸோ அது வந்து நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் திருப்தியில் நான் வந்தேன். ஸோ அப்போ பத்ரிஜியை முதல்ல மீட் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தைய காட்டி, உனக்கு வந்து இந்த குழந்தை பார்த்து நீ கற்றுக்கோ, உனக்கு எதுவும் தெரியல, மெடிடேஷனோட ஏபிசி கூட உனக்கு தெரியாது, அந்த சின்ன குழந்தை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். 200 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை தாழ்மைப்படுத்தி பேசுகிறாங்கன்ற தோன்றனாலும் என்னோட உள்ளுணர்வு சொல்லிடுச்சு, இவ்வளோ மகான்னு இத்தனை பேர் நடுவில் எனக்கு எதுக்காக இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுப்பிடுச்சு. ஸோ அப்போ நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் அந்த நோக்கத்தில். ஸோ தியானத்தை பற்றி நிஜமாகவே எனக்கு எதுவும் தெரியாது, அதை தானே அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த அகத்தை விட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த சிந்தனை வந்து எனக்குள்ளே எழுப்பினது, எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் நான் இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன், மெடிடேஷன்னா என்னன்னு. அந்த நேரத்தில் என்னோட தம்பி, அவரோட டாக்டர், மெடிக்கல் டாக்டர், அவர் வந்து ஏற்கனவே பத்ரிஜியோட தியானம் பண்ணிவிட்டு நிறையா அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் நிறைய சப்போர்ட் கொடுத்தாரு இந்த தியானத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். அவரோட கைடன்ஸ் எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. ஸோ அது போல் முதல்ல பத்ரிஜியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சது. Shortly after, then I understood the compassionate nature of Patriji. But at the same time, I also understood a Zen master like Patriji. Now, even after 20 years today, if you see, maybe 100 million people, that means about 10 crore people are, say 50 crore people in the world are practicing deep meditation. How many people are there in the world? 750 crore people are there. So now, that means there is so many have to learn. So 20 years ago, Patriji recognized then that his time is valuable and he needed to wake up. So I understood his compassionate nature. So I can go slowly and then take 3 months to wake an individual up, or one shot wake an individual up. So Patriji is so compassionate, wanted people to really take to meditation very quickly. Zen masters are like that. So I recognized his true nature as a Zen master, highly compassionate inside, but wanting to take away that he can wake people up pretty quickly. Wanted to convey the message straight, no wastage of time, no nonsense, no managing people. He said, if you are serious about meditation, serious about practice, then you come to me because I will give you all the time. So that's what I recognized from Patriji ever since afterwards. The moment I took to him, then he is ready to give all his time. So he's a great master. So I did not leave his hand since that time. Right. அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாகவே நான் உணர்ந்துட்டேன் அவரோட அன்பு பற்றி, எவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க எல்லாரும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கருணையா. ஸோ அப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் தான் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து 20 வருஷம் கழித்து கூட 10 கோடி பேர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் 70-50 கோடி மக்கள் இருக்காங்க பூமி மேலே. எப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்னும் செயல்பட வேண்டியது இருக்குது, ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, இத்தனை பேருக்கு நம்ம தெரிய வைக்கணும். ஸோ இது வந்து நான் மெதுவாக கூட ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறதுக்கு ஒரு மெதுவாக சொல்லிக்கலாம், 3 மாதம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அவர் வந்து நேரம் என்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உணர்த்தணும் அப்படின்ற அவரோட மிக சிறந்த அன்பு கருணைனால்
அவர் வந்து டைரக்டாக எல்லாருக்குமே மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சுற்றி 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 சொல்ல வரலை. அவர் எவ்வளோ முக்கியம் இது தியானம்ன்றது அப்படின்றது எவ்வளோ டைரக்டாக சொல்லி கம்மியான டைமில் புரிய வைக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து அந்த ஒரு ஜென் மாஸ்டர்ஸு இப்படி தான் வந்து செயல்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவரை கவனித்தேன். ரொம்ப சீக்கிரமாகவே அவரை நான் இந்த நோக்கத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அவரோட செயல்கள் சரி, அவரோட டீச்சிங்ஸு சரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டைரெக்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக நம்ம அதை புரிஞ்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவரோட இது இருந்தது. So very quickly, the reason that I came into this meditation, because you all are already practicing, I thought I'll share my journey, because you know everything about, you all are, every one of us are great masters. If there are 1,000 people in front of you, will teach meditation to all of them. So I will not need it, but let me share my journey, right? So the 3 reasons why I felt this is wonderful, how I got attracted. Even though I've been a very successful IT, by then I became a director in a company, so a successful IT executive. 1, I found this technique to be very simple. 2, Patriji's approach, no fixed procedures, no fixed rules, no fixed this and that. 3, I found that he said, you are your master. He said, you are your master. Everywhere else, you know, our family was very religious then. So if you go to Tirupati, you have to stand in the line, you have to seek that darshan, you have to go and then get these tickets, you have to do many, many things. And everything is what to say that you are trying to manage a lot of outside things, you know, but then it is never real. I never felt that is right. But this Patriji's message that you are your own master. You are not dependent on somebody else. You have a problem, you got to solve by yourself. So from the day one, that message I really liked. It's only master-master relationship, not a master-disciple relationship. So I felt it's really empowering. The 3 things that attracted me, I said, okay, let me go in and explore, right? No fixed procedures, because I had this inclination that spiritual, when you are trying to be yourself, the procedures will be infinite. Many paths are there. Everybody can go their own way. There is no fixed path. And Patriji recognized it and allowing it to happen. And you have to be on your own master. You solve your things because you are God. That's what he said. You are God, so you can solve your problem. So then, tomorrow, if nobody is around us, and then we've got this, you know, corona, or, you know, we are currently stuck in Africa, then you are your own master, so you can solve yourself and come out of it. Otherwise, we'll be looking for another Patriji, another Swamiji, another this, and it's not possible, right? ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்த டெக்னாலஜியில் அண்ட் ஒரு கம்பெனி டைரக்டராகவும் ஆனேன். இதெல்லாம் இருந்தால் கூட எனக்கு இந்த ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதனால தான் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து என்னால் எடுத்துக்க முடிஞ்சது. ஏன்னா இதில் 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் அந்த 3 விஷயங்களை பொறுத்து தான் நான் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகினேன். ஒன்று என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ரோச். பத்ரிஜி வந்து எவ்வளோ டைரெக்டாக அவர் சொல்கிறாரு, இதுதான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஃபிக்ஸ்டு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் அவ்வளோ சிம்பிளிஃபைடாக கொடுத்து பத்ரிஜியோட அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எளிமையான தியானம். இது வந்து எல்லாராலையும் செய்யக்கூடியது. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு தியான முறை. ஒரு ஃபிக்ஸ்டு சிஸ்டம்ன்றது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வழியில் வந்து அவங்க பயணிக்கலாம். அவங்களே மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்ரிஜி எங்கேயுமே வந்து சிஷ்யம், குரு என்ற ஃபாலோயர் என்ற மாதிரி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நாம் உயரலாம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீ மாஸ்டரு, நீ காடு அப்படின்னு தான் பத்ரிஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே நம்மளை சார்ந்து இருக்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னே நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் என்றாலே நிறைய ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு திருப்பதி கோயிலுக்கு போகணும்னா அங்கே க்யூவில் நிற்கணும், டிக்கெட்ஸ் வாங்கணும், தர்ஷனம் பண்ணணும்னா எல்லாம் வெளியே நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம உள்நோக்கி பார்க்கறதுக்கு அங்கே நமக்கு நேரமும் இல்லை, அங்கே வழிகாட்டியும் இல்லை. அது போல் தான் நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தேன். ஆனால் பத்ரிஜி கிட்ட வந்ததும், நீ உன்னோட மாஸ்டர், உனக்கு எல்லா திறமைகளும் இருக்குது, உன்னோட பிரச்சனைகளை நீயே சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற நம்மளை உள்நோக்கி பார்க்க வச்சாரு. இப்போது ஒரு கொரோனா வந்தது, யாராவது ஆஃப்ரிக்காவில் மாட்டிக்கிட்டாங்க,
அப்படின்னா நமக்கு மெடிடேஷன் இருந்தது, நாமளே ஒரு மாஸ்டர், எல்லா பிரச்சனைகளும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாம் வந்து அது ஈஸியாக சால்வ் பண்ணி வெளியே வந்துடலாம். இல்லைன்னா நம்ம யாருக்காவது தேடிட்டே இருப்போம், யாராவது கிடைப்பாங்களா, ஒரு பத்ரிஜி கிடைப்பாங்களா, இல்லை யாராவது ஒரு மகான் கிடைப்பாங்களா, நம்ம இதுலேருந்து வெளியே இருக்கிறதுக்குன்னு நம்ம எப்போவுமே சார்ந்தே வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டிபெண்டன்சி இல்லாமல் நம்மளை ஃப்ரீயாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி காட்டியிருக்காங்க பத்ரிஜி. இந்த 3 விஷயங்கள் வந்து என்ன இந்த வழிக்கு பத்ரிஜியோட அந்த இந்த கருத்தை சீக்கிரமாக என்னால் எடுக்க முடிஞ்சது. So dear friends, I was in the periphery for some time, but I practiced meditation for 2 months deeply in 2002. I was in and out. I was supporting materially the programs for 3 years, but then those 2 months where I was running my own company by that time, in a small company, I was stressful. So somehow I got into practicing daily meditation. It was those 2 months in August, September of 2002. In those 2 months, I was also reading a lot of books. Conversation with God by Neil Donald Walsh, Roadless Travel by Scott Peck, by Richard Bach, Illusions, Jonathan Livingston Seagull, Ramtha, The White Book. So I read some of these books, and then I also practiced every day 1 month to 2 months, 1 hour to 2 hours of meditation I was practicing. And the end of those 2 months was my transformation. I recognized that success or failure, happiness or sadness, high or low, everything is here. How we think and feel, what meaning we give to an event in our life is what causes us that success or failure. Happiness or joy or sadness is there just the way how we think and feel. How do we interpret? A Harvard study is there that says that our happiness or sadness is basically based on what is the meaning we give to an event that is happening to us. See, an experience is there. Somebody is organizing a party. We don't get an invitation. What meaning are we giving to it? They invited everybody, not me. What is the meaning we give? Oh, am I not good enough? Am I not in that big circle? Did I do something bad to them? Is that why they're not calling me? They might have simply forgotten, right? But we give so much meaning. That meaning makes us feel bad or good or success or failure. It's always the meaning. So I recognize that after 2 months of that intense meditation, first thing that happened to me is my transformation, my mindset changed. The moment I changed my mindset, everything started appearing beautiful for me. And those days I had some competitive challenges at my office. I have been a very competent person, very topper in education constantly, so always wanted the best, always wanted the best project, best hike, everything best. But it's not possible. You got to spread it to other people also. And if I didn't get it, then I would to blame my manager. Oh, he's biased. He's not giving me. I used to blame my colleague. Oh, he is the one who is trying to butter the manager, so I'm not able to get it. So that blame game immediately stopped for me. Immediately after these 2 months of meditation, I recognized that I am the one who is causing that suffering to me, not somebody else. I am the one constantly chasing things. So நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அப்பப்போ தியானம் பண்ணுவேன், ரெகுலராக பண்ணுறதில்லை. ஆனால் என்ன ப்ரோக்ராம்ஸ் நடந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேனே தவிர ரொம்ப சின்சியராக அந்த மாதிரி எல்லாம் பண்ணலை. ஒரு 3 வருஷம் கழித்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. என்னோடய ப்ரொஃபஷனில் நான் வந்து ஒரு கம்பெனி நானே ஓனாக ரன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நிறைய காம்படிஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஒரு 2 மாதம் நான் சின்சியராக ரெகுலராக டெய்லி 1 or 2 hours மெடிடேஷன் பண்ணி நிறைய புக்ஸை படித்து நிறைய வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக சின்சியராக பண்ண தொடங்கினேன். அந்த ஒரு நேரத்தில் அந்த 2 மாதம் கழித்து எனக்குள்ளே நான் ஒரு மாற்றம் பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் கூட என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் யாரோ ஒருத்தரை கை காட்டி இவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நான் மற்றவங்க மேலே குற்றம் சுமந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு இது எல்லாமே முழுமையாக என்னோட எண்ணங்கள், நான் அதை எப்படி பார்க்குறேனோ அதை வச்சு தான் எனக்கு வந்து நல்லது நடக்கிறதா, கெடுதல் நடக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறேன்னா, வருத்தத்தில் இருக்கிறேன்னா, இது எல்லாமே வந்து என்னோட உள்ள எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. வெளியிலேருந்து எதுவுமே நமக்கு நடக்கலை
நடக்கலைன்றது அந்த மாற்றத்தை நான் உணர்ந்தேன். ஸோ அங்கே எப்போவுமே நான் வந்து காம்படிஷனாக எல்லாரோடையும் முன்னாடி இருக்கணும், பெஸ்ட்டாக படிக்கணும், ஃபஸ்ட்டு வரணும், டாப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ஆனால் அது முடியல எனக்கு. அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் சில வாட்டி எனக்கு அதை அச்சீவ் பண்ண முடியல. அப்போ வந்து நான் என்னோடய மேனேஜர்னால அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒர்க் பண்ணவங்கனால, இல்லை என்னோடய கொலீக்னால, அந்த மாதிரி நான் இவங்களால தான் நான் என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்ற நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து நல்ல மெடிடேஷன் பண்ணி நல்ல நல்ல புக்ஸு, கான்வர்சேஷன் வித் காடு, ஒயிட் புக்கு, அது ராம்தாவோடது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல், இந்த மாதிரி நிறைய புக்ஸு சொல்லியிருக்காங்க சார். இந்த மாதிரியான புக்ஸு படிச்சுட்டு இந்த நிறைய கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணும்போது என்னோடய பார்வை வந்து மாறிடுச்சு. ஸோ வெளியே எதுவும் கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் என்னையோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அதை நம்ம எந்த நோக்கத்தில் பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்மளோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். ஸோ எப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி யாராவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ நம்மளை இன்வைட் பண்ணலைன்னா நம்ம உடனே என்ன நினச்சிப்போம், நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன ஏன் கூப்பிடலை அவங்க, நான் ஏதாவது தவறு பண்ணேன்னா, அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சேன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து நிறைய கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மறந்துருப்பாங்க, அவ்வளோதான். அந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு நாம் உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பங்களை போட்டு நம்ம வந்து நிறையா இழப்போம். அது மாதிரி அதை வந்து நான் உணர்ந்துட்டேன். ஸோ நம்மளோட எண்ணங்கள்னால தான் இது நடக்கிறது என்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன்.